வணக்கம் அன்பர்களே, வாங்க இன்னைக்கு மஞ்சா பூசணிக்கால சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி செய்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. அதை நான் தோலை சீவி குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு எடுக்க போகிறேன். நான் ஆழாக்கு மாவு தான் போட போகிறேன். அதனால் நான் இதை பாதி கூட்டு செய்கிறதுக்கும் ஒரேடா வேக வைக்கிறேன். அதனால் இது ஆழாக்கு மாவுக்கு ஜாஸ்தி. நீங்கள் ஆழாக்கு மாவுக்கு ஒரு 150 கிராம் பூசணிக்காவை போடலாம். நான் இதை வேக வச்சு நான் அதிலேருந்து எடுத்துப்பேன். வாங்க பார்க்கலாம். இதை 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வேக வச்சு நாம் இப்போ இதை எடுத்துக்கலாம். வணக்கம் அன்பர்களே, வாங்க இன்னைக்கு பூசணிக்காவை வச்சு நாம் ஒரு பொருள் செய்யலாம். அதுக்கு பூசணிக்காவை தோலை நீக்கி வேக வச்சு எடுத்துக்கிறேன். வாங்க இதில் நாம் என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். நாம் வேக வச்ச மஞ்சள் பூசணிக்கால இப்போ நாம் சப்பாத்தி செய்யலாம். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த பூசணிக்காலாம் நம்ம மிக்சியில் இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பின்னாடி பகுதி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இல்லைன்னா நம்ம கையில் கூட மசிச்சுக்கலாம். அதனால் இந்த வேக வச்ச பூசணிக்காவை நாம் அரைச்சி கொண்டு வந்துடலாம். 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் அதில் பாதி தான் அரைக்க போகிறேன், ஏன்னா மீதி சாம்பார் வச்சுடுவேன். நான் அதனால் 1/2 கப்பு தான் எடுக்கிறேன். 1/2 கப்புக்கு நீங்கள் ஒரு 100 கிராம் பூசணிக்காய் சேர்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லியை நறுக்கி வச்சுருக்கேன். 1 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு, சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மாவில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். அது கூட நான் இந்த பவுடரெல்லாம் சேர்த்துடுறேன். நான் அரைச்சி கொண்டு வந்த இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் இதை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை நாம் அந்த சப்பாத்தி மாவோட கலந்துடலாம். வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. பூசணிக்காலாம் நீர்க்காயின்றனால இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது. இது நல்லாயிருக்கும். காரம்லாம் சேர்க்குறனால இனிப்பு சுவை இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச விழுதை இதில் சேர்த்துட்டேன். 4 துண்டு தான் எடுத்து மசித்தேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நாம் இதுலேயே சரியாக இருக்கும், தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி தெளித்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு ரைத்தா அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும், இல்லை வெறுமனே சாப்பிடலாம். இதில் நீங்கள் இன்னும் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த சாப்பிடும் போது அங்கங்கே கடிப்படும் போது அதனோட டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த மிக்சியில் அரைச்ச இதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் இருக்க தண்ணியை கொஞ்சம் விட்டு சேர்த்துருக்கேன். பாருங்க, இப்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் தேவைப்படும், இல்லை 2 ஸ்பூன் தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படாது. சரிங்களா? இப்போ இதை கொஞ்சம் எண்ணெயை தொட்டு ஃபுல்லாக தடவி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இது அதுக்கப்புறம் நாம் சப்பாத்தி மாதிரி தட்டி சுட்ட பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இதை நல்லா உருட்டி வச்சுடுங்க. அதில் அவ்வளோதாங்க.
பூசணிக்காய் சப்பாத்தி மாவு ரெடி. பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், சின்ன ஸ்பூன் தான். அதில் இதை நல்லா மாவில் தடவி உருட்டி வச்சுடுங்க. உருட்டி வச்சிங்கன்னா கையில் ஒட்டாது. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஊறின பிறகு நாம் செய்யலாம். பார்க்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடுங்க. நம்ம ஊறின பிறகு பார்ப்போம். இப்போ நாம் உருட்டி வச்ச மாவில் சப்பாத்திக்கான தேவையான அளவு உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் 3 சப்பாத்தி வருதுங்க 1/2 கப் மாவுக்கு. அதாங்க, இந்த 3 உருண்டையை நாம் சப்பாத்தியாக தட்டி சுட்டுடலாம். உங்களுக்கு தட்டிட்ட பிறகு காட்டுறேன். உங்களுக்கு இது ஒட்டும். மாவை போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி தட்டிட்டு மாவில் இதை ஒரு உருட்டிக்கோங்க. மாவில் போட்டு பிரட்டிட்டிங்கன்னா தட்டை வரும். பாருங்க, மெதுவாக தாங்க தட்டணும். நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி தட்டக்கூடாது. ஏன்னா இதில் ஸ்டஃப் இருக்கனால இதுவாகிடும். அதனால் அங்கங்கே லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டுக்கணுங்க. தட்டிட்டு நாம் தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இது இப்படி ஓட்டிடுங்க. அவ்வளோதாங்க. இப்படி தான் செய்யணும். ஏதாவது விரிஞ்சிச்சுன்னா கூட கையிலேயே நீங்கள் அதை சரி பண்ணிடலாம். நாம் இப்போ இதை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு நான் நார்மல் சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் இதை சுட்ட பிறகு காட்டுறேன். உங்களுக்கு ஒன்று தெரியணுன்றதுக்காக தான் இதை தேய்ச்சேன். மாவை என்ன பண்ணுங்கன்னா முதல்ல அந்த கோதுமையில் அதை நல்லா புரட்டி எடுத்துட்டு அப்புறம் தட்டுங்க. ஏன்னா அப்போ தான் ஒட்டாது. இல்லைன்னா அந்த தட்டுற கட்டையில் ஒட்டும். இவ்வளோதாங்க. வாங்க பார்க்கலாம். இன்னொரு மெத்தடு, நம்ம இந்த மேலேயே கூட மாவை தூவி தட்டலாங்க. நல்லா மெலிசா வேணும்னா மேலே மாவை தூவிட்டு அப்படியே இதை தட்டலாம். நல்லா உங்களுக்கு மெலிசா வரும். பாருங்க, பேன் காஞ்சதும் நாம சப்பாத்தி போட்டிருக்கோம். சப்பாத்தி எப்பவும் சுட்டு எடுக்கிற மாதிரி நாம சுட்டு எடுத்துடலாம். இதுல சும்மா ஒரு கொஞ்சோண்டு ஆயில். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வெயிலுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து ஊறுகாய் இருந்தால் கூட நல்லா இருக்கும். மேங்கோ பிக்கல், லெமன், இந்த ஒயிட் சட்னி சும்மாவும் சாப்பிட்லாம். எது இருந்தாலும் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பட் இது காரமாக இருக்கனால நாம் இதை சும்மாவே சாப்பிடுவோம். இந்த மாதிரி தாங்க செய்யணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். பாருங்கள் சப்பாத்தி
சுட்டு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல டிஷ்ஷு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சப்பாத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா இது பாருங்கள், சாஃப்டாக நல்லா இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பூசணிக்காய் சப்பாத்தி, எல்லோ பம்கின் சப்பாத்தி ரெடி. இந்த மாதிரி நல்லா சிவந்த பிறகு எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க.